Hello and welcome to இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வாரம் ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு வேரியட் குசின்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சவுத் இந்தியன் குசின், நார்த் இந்தியன் குசின்லேயே வந்து பல ரீஜனல் குசின்ஸ்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான் எதிர்பார்க்குறீங்க. மோர் குழம்பு கேட்குறீங்க, நல்ல சாம்பார் கேட்குறீங்க, இதுதான் நிறைய வருது எனக்கு ரிக்வெஸ்ட். ஸோ நான் வந்து எனக்கே சில சமயம் தோணும், ஐயோ ஏற்கனவே தெரிஞ்சதை திருப்பி கற்றுக் கொடுத்துட்ருக்குமான்னு. பட் நீங்கள் அதை தான் விருப்பப்படுறீங்க. நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய பொருளை இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்றதுக்காக தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஆம் டூயிங் ஆல் பேசிக் டிஷ்ஷஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வி வில் கிராஜுவேட் டு அ பெட்டர் கேமட் ஆஃப் டிஷ்ஷஸ். நிறைய கேஸ்ட்ராமிக் டிலைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஃபியூச்சர் எபிசோட்ஸில் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு டிஷ். நீங்கள்லாம் நிறைய பேர் கேட்டது வந்து நல்ல பூரி, அதாவது சாஃப்டாக பூரி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் எனக்கு வெறும் பூரி பண்ணால் அது ஒரு எபிசோடாக உங்களுக்கு கொடுக்க முடியாததுக்காக ஒரு நல்ல நார்த் இந்தியன் பாஜி. இந்த நார்த் இந்தியன் பாஜி பாம்பே மகாராஷ்டிரா ஸ்டைலில் ஒரு தண்ணியாக ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாகுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நான் அது மாதிரி ஒரு சாகு, ஒரு பூரி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வெறும் கோதுமை மாவு வச்சு உப்பு சர்க்கரை போட்டு நம்ம ஒரு பூரி மாவு பண்ண போகிறோம். முதல்ல நான் வந்து உங்களுக்கு அந்த பூரி மாவு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இங்கே சுத்தமான ஆட்டா, அதாவது கோதுமை. அந்த கோதுமை ஒரு அரை கிலோ. ஒரு அரை கிலோ கோதுமைக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, அந்த பூரி மாவுக்கு தேவையான உப்பு. இதில் இந்த மாவை பிணையும் போது சூடு தண்ணியில் பிணையணும். அதாவது தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. கை வச்சா சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி பதத்தில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு டைட் டோவாக இதை மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அது தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து அந்த கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கட்டியாக பிணைஞ்சிங்க. அப்போ தான் வந்து பூரி வந்து சாஃப்டாக வரும். ஒரு டைட் டோவாக மிக்ஸ் பண்ணிங்க. சில பேர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அந்த பூரி மாவில் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. 1 கிலோ கோதுமாவுக்கு ஒரு 100 கிராம் ரவை, இல்லை 1 கிலோ கோதுமைக்கு ஒரு கை ஃபுல்லாக ரவையை போட்டுருவாங்க. அந்த ரவை போடுற பழக்கம் எதுக்கு வந்ததுன்னா, இந்த ரோட் சைடில் இருக்கிற கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பூரியை வந்து காத்தாலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருவாங்க. அது ஃப்ரை பண்ணி வச்சு நீங்கள் வெறும் ஆட்டால் ரவை போடாமல் இந்த மாதிரி பூரி பண்ணிங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த பூரி சட்டையாயிடும். அது பாட்டு காற்று இறங்கிடும். ரவையை போட்டு பண்ணிங்கன்னா அப்படியே உப்பி குப்புன்னு அப்படியே நிற்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த பூரி அப்படியே உப்பி போனது அப்படியே இருக்கும். அந்த ரவை வந்து அந்த டைட் பண்ணிடும். அதே மாதிரி அந்த பூரி வந்து கொஞ்சம் கரக்கரான்னு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட் மெத்தட் கிடையாது. நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். உங்களுக்கு அது மாதிரி பூரி வந்து கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி ஆகணும், இல்லை அது மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்ச பிறகு நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் ரவை ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டைட் டோ மிக்ஸ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரத்துக்கு சைடில் வச்சுருங்க. இப்போது இந்த மாவு நான் இங்கே பிசைஞ்சு ஒரு ½ அன் ஹவர் வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்கட்டும். இப்போது நான் அந்த சொன்ன அந்த தண்ணியான ஒரு பாஜி அதை பண்ண போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே வந்து இதே மந்த்ரா கிரவுண்ட் நட் ஆயில், அதாவது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அந்த கடலெண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடான கடலெண்ணெயில் ஒரு 4 கிராம்பு, ஒரு 2-3 பட்டை கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. அந்த பட்டை ஃப்ளேவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அதில் சும்மா ஒரு கை சாப் பண்ண வெங்காயம், சும்மா கொஞ்சம், அதாவது ஒரு வெங்காயம் வச்சிங்களேன், ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கேன். மற்ற வெங்காயத்தை 2 வெங்காயத்தை இது மாதிரி க்யூப்ஸாக வெட்டிங்க. அதாவது கொஞ்சம் பெரிய பீஸ், அது ஃபைன் சாப்பு, இது வந்து க்யூப்ஸ். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து வெஜிடபிள் கட்டிங் கூட கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் தட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ். அந்த வெங்காயம் வெந்துட்டு இருக்கும்போதே இந்த க்யூப்ஸாக வெட்டின வெங்காயத்தையும் இந்த ஆயிலில் போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாண்டி பசாரில் சாந்தா பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. நீங்கள் எந்த சினிமா கம்பெனியை கேட்டாலும் அங்கேருந்து தான் சாப்பாடு போவோம். நான் சொல்கிறது 1980s சாந்தா பவன் ஒரு ஹோட்டல் பாண்டி பசாரில். இன்றைக்கி வந்து அது வேறு ஹோட்டலாக மாறி இருக்குது பாண்டி பசாரில். இந்த சாந்தா பவனில் வந்து இந்த பூரி சாகு பண்ணுவாங்க.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பிளேட் பார்சல் மட்டுமே போகும் அந்த பூரி. சினிமா கம்பெனிஸ் வந்து அடுக்கடுக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க மத்தியானம் லஞ்சுக்கு. அந்த மாதிரி ஒரு தண்ணியான சாகு, ஆனால் அவ்வளோ ருச்சியாக இருக்கும், அவ்வளோ ஃபேமஸ். இன்ஃபேக்ட் அந்த சாந்தா பவன்லேருந்து நானே பர்சனலாக வந்து சாகு வர வச்சு எங்கள் துர்கா பவனில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சாகு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இது. வந்து அதே சாந்தா பவன் சைடில் இல்லைனா கூட நாங்கள் அதை பார்த்து அடாப்ட் பண்ண எங்கள் துர்கா லஞ்சமில் பண்ண சாகு தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே தக்காளி வச்சுருக்கேன், ஒரு 4 தக்காளி. இந்த 4 தக்காளியை இது மாதிரி 4 நாளாக போடுங்க. பெரிய க்யூப்ஸ் 1-2 வெட்டி அந்த 2 பாதியை 4 துண்டாக போடுறது. இந்த வெங்காயத்தில் இந்த தக்காளியை போட்டுருங்க. இந்த தக்காளியை போட்டோன்னே மஞ்சள் தூள் வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கோம், அது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த ஆயிலில் இப்படி ஒரே ஒரு பெரட்டி உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாத்தூள் 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகக்கூடாது, கருப்பாயிடும். ஸோ இப்போது அந்த மிளகாத்தூளை போட்டோன்னே அந்த வெங்காயம், தக்காளி, அந்த போட்டிருக்கிற ஸ்பைசஸ், அந்த பவுடர், இதெல்லாம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகும். தக்காளி வந்து மஷியாக குக் ஆகும், நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஆனால் அங்கங்கே தக்காளி கிடைக்கிற மாதிரி குக் ஆகணும். ஸோ அந்த தக்காளி வந்து ஃபுல்லாக டிஸ்இன்டெகிரேட் ஆகிற மாதிரி குக் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி அந்த தக்காளியும் அந்த வெங்காயம், நம்ம போட்ட அந்த மசாலா பொடி, இதெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும், அதாவது ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது இந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி போட்டு தக்காளியை போட்டு குக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மினிட்ஸ் நான் குக் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் சர்க்கரை வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல். எனக்கு இந்த ஸ்வீட்னஸ், மைல்டு ஸ்வீட்னஸ் பிடிக்கிறனால நான் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன். அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு இங்கே நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு பாதியாக வெட்டி அதை வந்து தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை இங்கே ரஃப்பாக வெட்டிக்கிறேன். ஒரு ஷேப் இல்லை, இஷ்டத்துக்கு ரஃப்பாக வெட்டிங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு வெறும் தண்ணியில் வேக வச்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த தண்ணியில் வேக வச்ச உருளைக்கிழங்கு இது மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதில் போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிப்பானுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள், போதும், சாகு ரெடி. இந்த உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி பாயில் பண்ண உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம போட்ட உப்பு, அந்த காரம்லாம் ஏறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் வச்சிங்களேன். ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க வச்சிங்கனாலே அந்த உருளைக்கிழங்குல அந்த உப்பெல்லாம் ஏறிடும். இந்த சாகு பாருங்கள், இதுதான் இந்த பாஜிக்கும் சாகுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதுலே அவ்வளோ ருச்சி இருக்கும். இது வந்து சாம்பார் மாதிரி பூரி மேலே ஊற்றி சாப்பிட்ணும், அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. பூரி மசாலா வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் வச்சு மஞ்சள் கலரில் பண்ணுறது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து தண்ணியாக இருக்கும். இந்த பூரியில் போட்டு அதை பிணைஞ்சு சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து அது அந்த டேஸ்ட், அந்த பூரி பாஜிக்கு டேஸ்ட்டு. இது பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு போட்டாச்சு, இது பியூட்டிஃபுல்லாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஈவனை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சிம்பிள் பாம்பே ஸ்டைல் ஆலு பாஜி ரெடி. அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கடைசியில் உப்பு போட்டு தண்ணி போட்டு இறக்கிட்டோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக் தண்ணியான ஒரு பாஜி. உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணாதீங்க, அங்கங்கே அந்த பீஸாக உருளைக்கிழங்கு கிடைக்கட்டும். அது மேஷ் ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு மசாலா மாதிரி ஆகிடும். ஸோ மேஷ் ஆகாமல் அங்கங்கே உருளைக்கிழங்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பாஜி, ஒரு ஃபேண்டாஸ்டிக் பாஜி ரெடி. இப்போது பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இங்கே நம்ம அந்த பூரி மாவை பிணைஞ்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அந்த மாவை எடுத்து நல்லா மாலிஷ் பண்ணுங்கள்.
மாலிஷ் பண்ணி இது மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இந்த இடத்த வச்சு நம்ம மாலிஷ் பண்ணுறோமோ அவ்வளவு பூரியும் சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக வரும். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்க. இந்த கட் பண்ண பீசஸை இது மாதிரி கோலியாக உருட்டிங்க. பூரி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பூரி வந்து அந்த அளவுக்கு ஷேப் கிடைக்காது, நல்லா அந்த ஸ்டிஃப் பூரி கிடைக்காது. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்காதீங்க. இது மாதிரி உருட்டி வச்சுருக்கிற இந்த பூரி மாவு மேலே கோதுமை மாவை இப்படி வீசி இதை உருட்டிங்க. இதை கோதுமை மாவுலேயே தேய்க்க போகிறோம். ஒவ்வொன்றா இது மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பொறுமையாக தேய்ச்சிங்க. பூரி தேய்க்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக தேய்க்கணும். அதாவது நீங்கள் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் பட்டுச்சுன்னா அது உப்பாது. ஸோ அது மேலே வராத மாதிரி ஒரே வாட்டி இப்படி இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். அதில் எதாவது மடிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது உப்பாது. ரவுண்டாக தேய்ச்சிங்க. இது வந்து ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் மாதிரி மேலே இருக்கிற லேயர் வந்து உறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் திக்காக, அதாவது இந்த திக்னஸில் தேய்ச்சிங்க. இந்த தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை இது மாதிரி நான் இங்கே வந்து இதயம் கடலெண்ணெய் ஒரு கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயிலில் இந்த பூரியை ஒவ்வொன்றா இமர்ஸ் பண்ணுங்கள். இமர்ஸ் பண்ணி இது மாதிரி அழுத்தி விடுங்க. அவனை வெளியில் வர விடாதீங்க. பாருங்கள், அழுத்தி விட்டோன்னா அவன் அப்படியே உப்பிடுவான். உப்புனோடனே அவன் தலை மேலே இது மாதிரி ஆயிலை கொட்டுங்க. அப்படி திருப்பி போடுங்க. இது மாதிரி கலர் வந்த உடனே இவனை ஆயிலேருந்து ட்ரைன் பண்ணி இது மாதிரி ஒரு கொலாண்டரில் போட்டுருங்க. அட் அ டைம் கல்யாண வீட்டில் போடுற மாதிரி 2-3 பூரி கூட போட்டு இது மாதிரி ஆல்டர்னேட்டாக அமுக்கி விட்டு அப்படியே உப்ப விட்ருங்க. அவன் பாட்டுக்கு வெந்துடுவான். பாருங்க, ஆஹாஹாஹா, ஆடாடாடாடாடா, அப்படியே கொதிச்சு தத்தளிக்கிறான் பாருங்கள் எண்ணெயில். கடலை எண்ணெயில் பூரி ஃப்ரை பண்ணாலும் வடை ஃப்ரை பண்ணாலும் பாருங்கள் ட்ரை. அதுதான் பியூட்டி ஆஃப் கடலை எண்ணெய். இப்போது இந்த தண்ணியான பாஜி, அங்கங்கே கண்ணுக்கு தென்படுற அந்த உருளைக்கிழங்கு, ஆஹா, என்னமோ போடா சொல்லியே எனக்கு போர் அடிச்சிச்சு. எத்தனை வாட்டி தான் நானும் என்னையே பாராட்டிக்கிறது. பாருங்கள், இது ஆயிலில் வறுத்ததா தண்ணியில் வறுத்ததான்னு கூட தெரியாத அளவுக்கு இது மாதிரி அவ்வளோ ட்ரையாக பியூட்டிஃபுல்லாக குக்காயிருக்கிறான். ஒரு 5 பூரி, ஒரு 5 கரடி சாகு, இவனை 2 பேரையும் போட்டு சைலண்டாக ஒரு ஓரமாக போய் உட்காந்து யாரும் பார்க்காத மாதிரி வச்சு சாப்பிட்ருங்க. பார்த்தா டிஸ்டி ஆகிடும். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பூரி சாகு உங்களுக்காக, ஜஸ்ட் ஃபார் யூ, இன் வெங்கடேஷ் பட் ஸ்டைல், ஒன்லி இன் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய் மற்றும் இதயம் மந்த்ரா உடைய கடலெண்ணெய் அந்த நிறுவனம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இந்த க்ரூ என் கூட இருந்து இந்த ஷூட்டில் அசிஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனை பேர் என்னுடைய ஷூட்டில் எனக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. கிச்சனில் நான் பண்ணுற ஒவ்வொரு டிஷ்ஷையும் ரெடி பண்ணி ஒவ்வொரு ட்ரேயாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வெட்டி கரெக்டாக வச்சு எனக்கு தெரியாத ரெசிபியை கற்றுக் கொடுத்து, ஸோ இதெல்லாம் பண்ணுற என்னுடைய கம்ப்ளீட் டீம் எனக்காக இவங்க காத்தாலேருந்து நைட் வரைக்கும் பாடுபட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்மால் டாஸ்க், இட் இஸ் அ ஹியூஜ் டீம் ஒர்க். ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் இந்த இதயம் தொட்ட சமையல் மனசார நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மை டியர் டீம். தேங்க்யூ மை வியூவர்ஸ், மை ஃபேன்ஸ். இதயம் தொட்ட சமையல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புதுசாக உங்களுக்கு நிறைய டிஷஸ் பண்ணி காட்ட போகிறேன். தொடர்ந்து இணைந்திருப்போம். தேங்க்யூ.